தேவனுடைய கோலா? அவன் கோல் தான், அவன் கோல் தான் தேவனுடைய கோலா. ஆனா ஆண்டவர் சொல்ற அது தேவனுடைய கோல். ஏன் எப்போ அந்த கோடை போடுன்னு சொன்னவன அப்படியே கீழ்படிஞ்சு போட்டானோ அது எப்படி மாறிடுச்சு? தேவனுடைய கோலாய் மாறின. இன்னைக்கு நாம அதனால சொல்றது அது அற்புதத்தை செய்த, அடையாளத்தை செய்த. அப்ப எப்போ முழுசும் நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு சரண்டர் ஆகும் போதுதான். உன் கையில வந்தது என்ன அப்படின்னா கோடு கீழே உடனே கீழே போட்டான். போட்ட உடனே ஆயிடுச்சு, பாம்பா மாறிடுச்சு. இப்ப வாழைக்கடி பிடிச்சு திரும்ப கோலா மாறிடுச்சு. இப்ப எகிப்துக்கு போங்க, அங்க சேர்ந்து கோலை கொண்டு போ. இதனால என்ன பண்ணுவோம்? அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்யுங்க. இதுல நிறைய அற்புதங்கள் நடப்பதுல நிறைய அடையாளம் காணப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய கோலையும் மோசை கையில தூக்கிட்டு போனான். தேவனுடைய கோலையும் மோசை கையில பிடிச்சிட்டு போனான். அது தேவன் கொண்டு வந்து அந்த முடிச்சது நம்மால கீழே போட்டு, பார்ப்பா என் கோலு இதுல எல்லாம் வல்லமை நிறைஞ்சிருக்குது, அற்புதம் நிறைஞ்சிருக்குது, அதிசயத்தை காணும் அப்படின்னு சொல்லல. அது யாருடைய கோல் தான்? மோசையினுடைய கோல் தான். ஆனா ஆண்டவர் சொல்ல தேவனுடைய கோல். எப்போ இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு என்ன பண்ணா? எல்லாத்தையும் கீழே போட்டுச்சு அவன் கிளம்பி போகும்போது. இப்ப இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா,